ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்சிபிள். எக்ஸ்டென்சிபிள்னா என்ன? அதாவது ஒரு இது வந்து பைத்தான் அப்ளிகேஷனோட ஃபங்ஷனாலிட்டிய வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அதர் லாங்குவேஜோட அப்ளிகேஷன் லைக் சி, ஜாவா அந்த மாரி கோட்ல கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்கிறது தான் இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். அப்டின்னா என்னன்னா, இப்போ ஜாவா கோட்ல வந்து நம்ம வந்து பைத்தான் கோடையும் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அதே மாரி ஜாவா கோட் இப்போ ஆ நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ஃபங்ஷனாலிட்டி தேவை. அந்த ஃபங்ஷனாலிட்டி ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டா ஒரு ஜாவாலயோ, இல்ல சிலயோ இருக்குன்னா, அந்த ஃபங்ஷனாலிட்டியும் நம்ம பைத்தான்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது அத அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் நம்ம வந்து லீகசி நான் பைத்தான் கோட் இன் அவர் பைத்தான் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ, இதனால வந்து நம்மளுக்கு டெவலப்பிங் டைமும் ரெட்யூஸ் ஆகும். இன்னொன்னு நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வச்சிருந்த கோட கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் பைத்தான் வந்து எக்ஸ்டென்சிபிள் அப்படின்னு சொல்றோம். எம்பெடெட்ன்னு என்னன்னு பார்த்தோம்னா, எம்பெடெடும் சேம் திங். பட் நம்ம எக்ஸ்டென்சிபிள்ங்கிறது பைத்தான்ல வந்து நம்ம ஜாவா, சி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அதே மாரி சி ப்ரோகிராம், ஜாவா ப்ரோகிராம்லயும் நம்ம பைத்தான் கோட யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் எம்பெடெட்ங்கிற ஃபீச்சரோட இது. இது இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம அ இது சி ப்ரோகிராம், ஜாவா ப்ரோகிராம்ல வந்து நம்ம இந்த பைத்தான் கோட் யூஸ் பண்றதுனால, பைத்தான் ஸ்கோப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் கடைசி ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்சிவ் லைப்ரரி. எக்ஸ்டென்சிவ் லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான்ல வந்து நெறைய லைப்ரரிஸ் இருக்குது. ஆம் மிச்ச எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் இவ்ளோ லைப்ரரிஸ் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, இப்போ ஓடிபி தெரியும் எல்லாத்துக்குமே. ஓடிபி வர்றதுக்கு ஒரு கோட் எழுதுன்னு ஜாவா புரோகிராமரையோ, இல்ல சி புரோகிராமரையோ நம்ம கேட்டோம்னா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. அது ஒரு பெரிய கோட் இருக்கு. நான் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பைத்தான் புரோகிராமர் கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அப்படியா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு. நான் 2 லைன் தான் நான் உனக்கு சொல்றேன். நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, அதுக்கு ஒரு ப்ரீ டிஃபைன்டா ஒரு லைப்ரரி இருக்கு. அதாவது ரேண்டம் அப்படிங்கிற ஒரு லைப்ரரியில இன்ட்ங்கிற ஃபங்ஷன் யூஸ் பண்ணோம்னா, அதோட வேலையே வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர வந்து ரேண்டம் நம்பர்ஸ் வந்து குடுக்கறது. அத வந்து நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணி குடுக்கும். நான் உங்களுக்கு அத காட்டுறேன். இந்த 2 லைன் கோடு தான் நம்ம ஓடிபி இது பண்ண போறது. இப்ப வந்து பார்த்தோம்னா, இன்ட்ங்கிற ஃபங்ஷன வந்து ரேண்டம்ங்கிற லைப்ரரிலேருந்து நான் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த ஃபங்ஷன நான் கால் பண்ணி 0 டூ 9க்கு நான் குடுத்துருக்கேன். அப்ப ரேண்டம் நம்பர எனக்கு ஜெனரேட் பண்ணும். இதோ 4ன்னு காமிக்குதா? இப்ப 2, 7 ரேண்டம் நம்பர்ஸ் நம்மளுக்கு காமிக்குது. அதே மாரி எனக்கு 6 டிஜிட் வேணும் ஓடிபில. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இத காப்பி பண்ணி சாரி இத காப்பி பண்ணி 6 டைம்ஸ் குடுத்தோம்னா நம்மளுக்கு 6 டிஜிட்ஸ் வந்துரும். 3, 4th டைம், 5th டைம், 6th டைம். 6 டைம்ஸ் குடுத்தாச்சா? இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? 6 நம்பர்ஸ் வருது. இதே இதுல இப்ப நம்மளுக்கு உடனே சிலர் சொல்லுவாங்க ஓடிபில ஸ்பேஸ் வராது அப்படின்னு. ஆமா. அப்ப அதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு சின்ன ஆர்குமென்டேஷன் இருக்கு. அது என்னன்னா, இந்த செப்பரேஷன் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறோம். அதுக்கு எஸ்சிபின்னு ஒரு ஆர்குமென்ட் இருக்கு. ஈக்குவல் டூ குடுத்து சிங்கிள் கோட்ஸ் குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு வர கேப் எம்ப்டி பிளேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி குடுத்துரும். பாத்தீங்களா? இது ஓடிபி வந்தாச்சு இப்போ. இப்ப இதே இது நம்மளுக்கு 10 டைம்ஸ் வரணும் அப்படின்னா, சிம்பிள் ஃபார் லூப் ஃபார் I in range 10 ஓகேவா? இப்ப ரன் பண்ணலாம். 10 டைம்ஸ் வந்தாச்சா? அதுவும் இல்லாம ஒரே நம்பர் இதுல 10 டைம்ஸ்ல ஒரே நம்பர் திரும்பி வர கிடையாது எதுலயுமே. ஒரே மாரி நம்பர். அதுதான் இதோட வேல்யூ. இப்ப வந்து இதுதான் 11 வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். யார் என்ன கேட்டாலுமே நம்ம இந்த 11 ஃபீச்சர்ஸ பத்தி கேட்டா, நம்ம தெளிவா சொல்ற மாரி இருக்கணும்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.